இல்லை என்ன இது எதுக்கு இந்த தேவையில்லாத ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சு காசை செலவு பண்ணுறீங்க? இந்த மாதிரி மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரிலாம் ஆடம்பரம் பண்ணுறதுக்காக இல்லை, அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காகத்தான். புரியுதா? புரியுது தலைவர். உத்தம புத்திரா தலைவருக்கு பேர் வச்ச பாட்டி ஆத்தா இந்த வரேன். ஆத்தா மருந்து மாத்திரலாம் சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். பேரம்பேச்செல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. ஓ ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கா? ஆத்தா நல்லா இருக்கியா? பட்டுமா போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்க, நம்ம தொகுதியில் மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு, அவங்களுடைய தேவைகள் என்ன, இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் பேசுறதுக்காகத்தான். ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க. தலைவரே, ரோடே இல்லாத ஊர்ல சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவரே. மூர்த்தி, நான் எல்லா இடத்துக்கும் தார் ரோடு போட்டு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த எதிர்கட்சிக்காரங்க கட்சி பேதம் பார்த்துக்கிட்டு நம்ம தொகுதிக்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. நானும் பாராளுமன்றத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நம்ம தொகுதிக்கு என்ன வரணுமோ அதை வர வச்சு நம்ம தொகுதிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா எங்க கட்சி தொண்டர்கள் மக்கள், அவங்களுக்கு மட்டும் நான் எம்பி இல்லை. உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா உங்க கட்சி தொண்டர்கள் மக்கள், அவங்களுக்கு நான் தான் எம்பி. எனக்குன்னு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. எனக்கு ஒரு பரம்பரையான வீடு இருக்குது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வயல்லேருந்து கொஞ்சம் நெல் அரிசி கிரிச்சு வருது, அதை வச்சு நான் நிம்மதியாக கஞ்சி குடிச்சு பொழைச்சிக்கிறேன். அரசியலுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல. நான் சம்பாதிச்சிருக்கிறதெல்லாம் உங்களையும் உங்களுடைய அன்பையும் மட்டும்தான். இதை விட காமராஜர் அப்துல் கலாம் மாதிரி இருந்து போட்டோம். ஆனால் என்னைய எம்பியா விடாம தோக்கடிச்சிட்டானே. ஐயா தண்ணியெலாம் சேஃபாக இருக்கு. இவனை பாரு, இவன் சொல்ற நேர்மை, நாணயம், சத்தியம், அதை வச்சு அவனை தோக்கடிக்கணும்டா. வட்டமாப்பா அண்ணா, உத்தம நேரடியில் போனால் ஜெயிக்க முடியாதுண்ணா, குறுக்குள்ள தான் ஜெயிக்கணும். இன்னையிலேருந்து உத்தமனையும் உத்தமனோட ஆளையும் ஃபாலோ பண்ணி நேரம் வரும்போது போட்டு தொழிடுவோண்ணா. ஊன்னு சொல்லுண்ணா. சரின்னு சொல்லுங்க தலைவர. இன்கம் டேக்ஸ் கமிஷனர் சிவாயனமா ஐயா, வணக்கம். சொல்லுங்க சார். அது வந்து என்ன தயங்குறீங்க? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. என்ன தலைவர், ஏதாவது பிரச்சனையா? அடா அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்களாம். வணக்கம். வணக்கம். வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்கள் வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நான் சொல்கிற வரைக்கும் யாரும் வெளியில் போகக்கூடாது. அதில் யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க தான். ஏண்டா, இந்த பள்ளிப்பாளையம் ஸ்கூலில் டாய்லெட் கட்ட சொல்லியிருந்தேன், அந்த பிளான் என்னாச்சு? 4 டாய்லெட் தான் பர்மிஷன் கட்சி தலைவர, மிச்சத்துக்கு நிதி கிடைக்கல தலைவர. ஸோ என்னடா இது, 200 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 4 பாத்ரூம்னா பார்க்குறவன் சிரிப்பான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 6 பாத்ரூமை சேர்த்து 10 கட்ட சொல்லு. இப்போ என்ன நிதி இல்லை அப்படின்னாக்க அக்காட்ட கேட்டு என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போ, அதை வச்சு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க தலைவர. நிதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ அதை எடுத்துக்குவோம், அவ்வளோதானே? சார் அங்கே எதுவும் இல்லை சார். ஒரு நிமிஷம், உங்கள் டிரைவர் எங்க? டிரைவர் வந்து அவர் தானே உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே? ஆமாம், அதான் வந்துட்டான். ஸ்டீஃபன் சார், அவர் வந்து காரை செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, எங்கே போயிருந்தீங்க? ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க. சார் காருக்குள்ள எதுவும் சார்? ஒன்றும் இல்லைங்க, சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு 50,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேங்க. பவானி பக்கத்தில் சென்ட்டு 2,000 ரூபான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க. சரி, கையில் இருந்த செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கினேங்க. அது அந்த பத்திரம் வந்து இன்றைக்கி தான் தர்றதா அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்தசாமியை அனுப்பிச்சேன். அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க, இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாக போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க.
யூ ஆர் ரியலி கிரேட் சார். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேர்ல பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. வரேன் சார். வணக்கம் தலைவரே. கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். ஏய் யானை ரொம்ப வெயில் நிக்காதடா, கருத்துற போறேன். தலைவருக்கு மேல ஒரு தனி பாசம். இதுக்கு மேல கறக்கிறதுக்கு என்னடா இருக்கு? தலைவர் போற வழி தானே 10வது வார்டு இருக்கு. ஆமாப்பா, நாமளும் அவர் கூட இறங்கிடலாம். கந்தசாமி பொட்டி பத்திரமா இருக்குல்ல? சேஃபா இருக்குங்க. சரி போ. மாட்டினாண்டா 10 மணி வேணும் மீட்டிங். ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க. தலைவரே கேளு கேளு. போற வழி நாங்களே இறங்கிக்கிறோம். சரி உட்காருங்க. உட்கார் உட்கார் போ. எஸ்கேப் ஆயிட்டேன்டா. என்னாச்சு? தண்ணியை சிக்க மாட்டேங்க. டேய் கருப்பு போடா. டேய் போடா போடா போடா. டேய் யாருன்னு பாரு மாப்ள. டேய் மாப்பிள்ளை, இவன் நம்ம உத்தமனோட டிரைவர்ரா. ஐயோ டேய் பெட்டாரி பண்ணிருக்கு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு. இரு பண்றேன். தலைவரே அது 100 கோடியா? சார் பஞ்சாபி டாபா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட். உங்ககிட்ட சீக்கிரம் வாங்க. ஒளிச்சு வச்ச இடத்த எந்த இடம்னு சொல்லாம விட்டுட்டேன். மாப்பிள்ளை என்னமோ சொல்ல வராங்க. என்னன்னு கேளு. மலை கோயில் பக்கத்துல அருவி பக்கத்துல அருவி பக்கத்துல தலைவர்கிட்ட சொல்லி அந்த 10 பெட்டிய சொல்லி தலைவர்கிட்ட சொல்லி. இப்போ என்னடா பண்றது? என்ன மாப்பிள்ளை, உத்தமன்றான், 100 கோடின்றான், அருவிங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. டேய் உத்தமனுக்கு எல்லாமே கந்தசாமி தான். எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? ஆமா. டேய் சாகரத்துக்கு முன்னாடி எல்லாரும் உண்மையை தானே சொல்லுவாங்க. எங்களை இப்படி ஒத்தையில தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. நீங்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோமோ? அண்ணே, பாருங்கண்ணே, எங்க கூட இருக்கிறத விட உங்க கூட தானே அதிகமா இருப்பாரு. ஏங்க இட்லி ரெடியா இருக்கு, தோசை ஒண்ணு ஊத்திரவா? மண்ணு இருந்தா கூட அள்ளி திங்கிறேன். ஐடி ரைடு வரங்கடி. எங்க ஏதாவது வச்சிருக்கே தெரியலையே. டேய் கந்தசாமி என்ன பண்ண போறோம் தெரியலையே. என்ன செய்யா? மேல இருக்கிற பொட்டி எல்லாத்தையும் எடு. சீக்கிரம் எடு. எடு சீக்கிரம் எடுறா. ஐயா வர மாட்டேங்குதியா? இழு வரலன்னா இழு. வெயிட்டா இருக்கியா? இருயா. கொண்டா புரியுமா? ஐயோ இன்னும் எங்கெங்க என்னென்ன வச்சு. ஐயோ கந்தசாமி எல்லாத்தையும் எடுத்து போ. ஒன்னு நம்பிதான் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன். பத்திரமா சொல்றியா? என்ன தேடுற? இதுலதான் இருக்கு. எங்க அம்மா வீட்டுல போட்டுனாங்க. பாரு வந்தாங்கன்னா மொத்தத்தையும் அள்ளி போடுவாங்க. இதுக்குள்ள போடு. ஐயா காலி போடுறியா? காலி போடு. எல்லாமே போடு. அது இதுக்குள்ள போடு. இதெல்லாம் சுடுவா கணக்குல கேட்கவே. இருக்கக்கூடாது. பாத்துக்க எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன். ஏய் கந்தசாமி, ஐயோ கந்தசாமி, உனக்காக இப்படி ஆகணும். ஐயோ ஐயான்னு என் காலையை சுத்தி வருவேடா. என்கிட்ட சொல்லாம எங்கேயுமா போக மாட்டேடா. இப்ப எதுவுமே சொல்லாம போயிட்டேடா கந்தசாமி. ஐயோ ஐயா கண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னியே. இப்போ ஒண்ணுமே சொல்லாம கண்ணை மூடி போயிட்டேன். இனிமே நான் எங்க போய் தேடுவேன்? எப்படி கண்டுபிடிப்பேன்? என்ன நம்புறத விட ஒன்னு அதிகமா நம்புறேன். 30 வருஷமா கூட இருந்திருக்கா. அழுக வரதானே செய்யும். ஆமா, என்னை தனியா கூப்பிட்டு டிரைவர் ரொம்ப நல்லவன்னு சொன்னாரு. தலைவருக்கு என் மேல அவ்வளோ பாசம். ஏண்டாடே, உன்னை கூப்பிட்டு செத்து போனவன் நல்லவன்னு சொன்னதெல்லாம் பாசமாடா. இளவு வீட்டில் வந்து எதுக்குடா இளவு எடுக்கிறேன்? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாமா? உங்ககிட்டயே சொல்லலைனா என்கிட்ட எப்படி சொல்லுவாரு? என்கிட்ட எதுவுமே சொல்லாம போக மாட்டானே. இப்போ ஒண்ணுமே சொல்லாம போயிட்டானே. அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானம்மா? நல்லா படிக்க சொல்லி சொன்னாரு. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகிட்ட படின்னு சொல்லியிருக்கா. என்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லாம போயிட்டானே. கந்தசாமி. கந்தசாமி
பொட்டி பத்திரமா இருக்குல்ல? பொட்டி பத்திரமா இருக்குங்கய்யா. பொட்டி அருவி பக்கத்துல, யாரும் நுழைய முடியாத இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்குங்கய்யா. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. எங்க அம்மா வீட்டுல ஆசையா 10 சவரன்ல ஒட்டியான பண்ணி போட்டாங்க. அதையும் புடுங்கி பொட்டிக்குள்ள போட்டேன். இப்ப என்னாச்சு? இதுக்குதான் மறைச்சு வச்ச 2-3 நாளே எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என்ன சொன்னேன்? சோதனை நடந்த 2-3 நாளையே பொட்டி வீட்டுக்கு வந்ததுன்னா எல்லாருமே டவுட் படுவாங்க. எதிர்கட்சிக்காரங்க நம்ம வீட்டையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அந்த கந்தசாமி கருப்பு மாதிரி பத்திரமா பாத்துப்பான். அது இதே சொல்லிட்டு இருந்த. இது கொண்டு குறைச்சல் இல்ல. நான் இங்க கத்திட்டு இருக்கேன்ல, நீ என்ன என் கண்டுக்காம இருக்க? ஏண்டி காதுகிட்ட வந்து நொய்யா நொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன்? நான் மட்டும் நான் உன் மண்டையை போட்டு இப்படி பல்லாக்கேறி போவாங்கிறத கண்டேன். என்னமோ பத்திரமா இருக்க ஐயா, பத்திரமா இருக்க ஐயான்னா கடைசியில் அவனே பத்திரம் இல்லாமல் போயிட்டான். தெரு தெருவா அலைஞ்சு பாத்ரூமை கட்டுறேன், லைட்டை போடுறேன், ரோட்டை போடுறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது மொத்தமாக கழுவிட்டு போயிடுச்சு. இப்ப என்னதான் பண்ண போற? இங்க பாரு, நேரா அந்த அருவிக்கு போய் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வா. நான் உத்தமண்டி. நான் காட்டுக்குள்ளே போய் அருவிட்டெலாம் தேடிக்கிட்டு இருந்தேன்னா எவனாவது பார்க்கக்கூடாதவன் பார்த்து பத்திரிகை நியூஸ் கொடுத்துட்டானாக்கா கண்டபடி எழுதிடுவானுவ. அதனால தான் நம்ம ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். வருங்கால முதல்வர் எல்லாருமே முதல்வர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிதித்துறை யாரு, உணவுத்துறை யாரு? நான் வேற சொத்து போய் செத்துக்கிட்டு இருக்கிறேன். இவனுங்க வேற இந்த நேரத்தில் வாழ்க வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. தலைவரே வணக்கம். வணக்கம். மாலை சாத்துங்க. தலைவரே சால்வை போத்துங்க. தலைவரே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, உங்க தலைமையில நீங்க தான் வந்து நடத்தி கொடுக்கணும். கத்தரிக்கை வைங்க. தலைவரே பேனருக்காக ஒரு செல்ஃபி எடுங்க. சரிங்க தலைவரே. வரேன் தலைவரே. வாங்க.